அவருக்கு தெரியும். இன்றைக்கு நின்று கொண்டு நீங்கள் கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இனி இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை இன்றைக்குமே காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா ஸ்தோத்திரம் மாத்திரம் பண்ணி கொண்டிருங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்காக யுத்தம் பண்ண போறாரு. எப்படி இந்திய தேசத்துக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைச்சதோ, இந்த கண்ணான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக கர்த்தர் நினைத்திருக்கிறார். நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன், இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலை ஒன்று வரப்போகுது. உன்னை அழித்துக் கொண்டிருக்கிற பாரங்கள் உன்னை விட்டு நீங்க போகிறது. உன்னை அழித்துக் கொண்டிருக்கிற பலவீனம் உன்னை விட்டு நீங்க போகிறது. உன்னை அழித்துக் கொண்டிருக்கிற வியாதி உன்னை விட்டு நீங்க போகிறது. உன்னை அழித்துக் கொண்டிருக்கிற கடன் பிரச்சனை உன்னை விட்டு நீங்க போகிறது. விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு ஜெபிக்கும் போது அவர்கள் சிறையிருப்பை திருப்பின ஆண்டவர் இன்றைக்கு சீயோனா இருக்கிற நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்புறாங்க.